குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். பல டிஸ்கிளைமர் பார்த்துருவோம், அப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேப் டவுன். அன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து 23,634 இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் கேப் டவுன். ஸோ மார்க்கெட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரே மேட்டர் தான், ஈரான் விஸ் ஈரான் தான். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிடுது. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கீழே ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல செல்லிங் கேண்டில் வச்சுருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு, நம்ம தைரியமாக ஷார்ட் சைட் போகலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் முடிக்கணும்னு நம்ம பிரேக் ஆகணும்னு எதிர்பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா 23,400 முடிஞ்சிருக்கு. ஸோ 23,400 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது பார்ப்போம். ஸோ 23,400 கால் ஆப்ஷன் இந்த இடத்துல பிரேக் ஆகுது, கீழே போகுது. அடுத்து 23,400 இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருது புட் சைடு போகணும், கால் சைடு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு மார்னிங். ஸோ அதனால தான் நாம் வந்து போட்டோம். நம்மளோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டேஸு சப்போர்ட்டு கரெக்டாக அங்கே மார்க்கெட் வந்து இருந்துருது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி திரும்பிச்சு. நம்ம திரும்புமா எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக நமக்கு ஒரு புல் பேக் இருக்கணும். ஏன்னா கண்டினியூஸாக டவுன் போகாது, வந்துச்சு, கண்டிப்பாக புல் பேக் ஆகணும். இது எவ்வளோ தூரம் புல் பேக் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் இங்கேருந்து ஓப்பன் ஆகி ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக 50 to 61% புல் பேக் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 50 to 60% புல் பேக் ஆகி மார்க்கெட் கீழே வர வேண்டிய மார்க்கெட் அங்கேருந்து மேலே வச்சு மேலே போயிட்டு. ஸோ இந்த இதை வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் ஆயிருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 53 மில்லியன் பேரல்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால மார்க்கெட் பாதிக்கு வந்து மார்க்கெட் வேலை ஆயிடுது. ஏன்னா ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே வந்திருக்கோம். ஸோ இந்த 50% தாண்டி மேலே வைக்கும்போது நமக்கு டவுட்டு. அட்லீஸ்ட் 61.8 வரணும்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேண்டிலுமே உங்களுக்கு பையிங் ப்ரெஷரோடு இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ அங்கேயே நமக்கு வந்து அதுக்கு இந்த 50% கீழே க்ளோஸ் பண்ணிக்க முடியல. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, மார்க்கெட் அங்கேருந்து மேலே போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுது. ஸோ நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கால் சைட் போனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் நேற்று பிரேக் அவுட் ஆகும். ஸோ பிரேக் அவுட்னு ஆகிடுது. ஸோ மார்க் அவுட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனால் நம்ம எடுக்கலான்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஒரு புல் பேக் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ புல் பேக் இது புல் பேக்காக திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆதா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஏன்னு வந்தது வந்து அப்புறம் திருப்பி இங்கே, அப்புறம் திருப்பி இங்கே, திருப்பி இங்கே வந்துருக்கு. ஓகேவா? இதான் இப்போ மார்க்கெட் இருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம அங்கேருந்து ஒரு ஃபிப்ரவரி போட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்கணும். எக்ஸாக்டாக 0.5 வந்து மார்க்கெட் திரும்புது. நம்ம ஏற்கனவே 0.5 to 0.618 புல் பேக் வந்து வாய்ப்பு இருக்கணும். எக்ஸாக்டாக 0.5 வந்து திரும்புது. ஸோ அப்போ நமக்கு ரீடெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம தைரியமாக எடுத்துடலாம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நேராக போயிடுச்சு. நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அந்த ஹை, அதை அடித்தாச்சு. அடுத்த கேண்டிலே போய் இங்கே இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ட்ரேட். பட் இந்த ட்ரேட் எடுப்போமா அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஒரே கன்ஃபர்மேஷன், நம்மளோட ஓப்பனிங் ரேஞ்சை தாண்டி வச்சிருக்கு, ரீட்ரேஸ் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபிபனாச்சி லெவலில் பார்க்குறோம், ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே 0.5 தான் வந்திருக்கு. அதுக்கு கீழே வைக்க முடியல. இங்கேயும் அதுதான், அதுக்கு கீழே வைக்க முடியல. இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ஆயிருக்கு, மார்க்கெட் டேர்ன் ஆகிடுது, பாசிட்டிவ் சைன் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ நம்ம அங்கேருந்து எடுத்தோம், டே லோ டார்கெட் ஆகிடுது, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷனில் போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே உடச்சிட்டு மார்க்கெட் கீழே விழுன்னு நினச்சோம். பட் ஆனால் மார்க்கெட் மேலே போயிடுது பிகாஸ் ஆஃப் நியூஸ். அந்த ட்ரம்ப் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்னால மார்க்கெட் மேலே போயிடுது. இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எக்ஸ்பைரி, முதல்ல இந்த லெவல்ஸ்லாம் மாற்றிடுவோம். டேலோ ஏஐ க்ளோஸ் வந்து ஓகே. இப்போ வந்து நாளைக்கு என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாக்ஸாக போட்டுட்டோம். இந்த பாயிண்ட் வந்து ஒரு பாக்ஸ். ஓகேவா?
இப்போ வந்து மற்றதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ரவுண்ட் வரும். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து 4% ஏறி இருக்கு. டாலர் 96.33 போயிடுது. ரொம்ப டென்ஷனில் தான் இருக்குது டாலர். பேங்க் நிஃப்டி ஓகே 173. கோல்டு 0.8% ஏறி இருக்கு. அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே நெகட்டிவ் தான். ஆனால் ஸ்மால் கேப் 1% அதிகம் ஆகிருக்கு. மிட் கேப் ஓகே ரெக்கவர் ஆகிருக்கு நிஃப்டி மாதிரி. அண்ட் க்ரூட் ஆயில் 100 ஓகே. ஸோ 103 வந்து 100 வந்திருக்கு. நான் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட். சில்வர் வந்து 2.25% ஏறி இருக்கு. 2.25% ஏறி இருக்கு. ஓகே இப்போ வந்து நாளைக்கு என்ன பொசிஷன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி 23,830 தாண்டி ஐ வைக்கணும். வச்சாதான் இந்த ஐயை மார்க்கெட் தாண்டி க்ளோஸ் வச்சாதான் 840 தாண்டி க்ளோஸ் வச்சுதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது. ஆனால் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஸோ பைக் ப்ரெஷரோட தான் இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் கன்சல்டேஷனாக இப்போ ஐடி இருக்குது. ஓகேவா? இப்போ நாளைக்கு என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ஓப்பனா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஐயை தாண்டுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஐயை வந்து இப்படி போடலாம். ஓகேவா? இந்த ஐயை தாண்டிச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டை ஃபுல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட நெக்ஸ்ட் டார்கெட் 845. ஸோ இதுக்கு நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் இஸ் லோ வருதா பார்ப்போம். செட்டப் கிரீன் கேண்டில் ஓப்பன் இஸ் லோ வருதா பார்ப்போம். பட் இந்த பாக்ஸை தாண்டி தான் கேண்டில் க்ளோஸ் வரணும். அதே மாதிரி ஃப்ளாட் ஓப்பன் ஆகி சப்போஸ் சிவப்பு கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா ஓப்பன் இஸ் ஐ வச்சு இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வேற கேண்டிலை பொறுத்து இந்த பாக்ஸை பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு ஃப்ளாட்ல ட்ரேடிங். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆயிடுது. இப்போ இங்கே க்ளோஸ் ஆனது இங்கே ஆயிருக்கு இல்லை இங்கே ஆயிருக்கு அப்படின்னா எகைன் நம்ம பார்ப்போம். ஒரு ஓப்பன் இஸ் லோ ஒரு அங்கே வந்து ஒரு புல்லிஷ் நேச்சர் இருக்குது. ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம எகைன் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்டை திருப்பி கடன் முடிஞ்சிடுவாங்க. முடிஞ்சுட்டு இந்த இடத்துக்கே வந்துடும் மார்க்கெட். இங்கே வந்துடும். இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இந்த சப்போர்ட் உடச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கப்புறம் இங்கே தான். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னா கேப் டவுன் ஆகிட்டுனா கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் போயிடுவாங்க. பேனிக் செல்லிங் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு யாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலை. அப்படியே இருக்குது மார்க்கெட். கடைசி நேரத்தில் கூட கிளியர் இறங்கலை. ஸோ இந்த கன்சல்டேஷன் இருக்குது. நாளைக்கு நெகட்டிவாக நியூஸ் நெகட்டிவாக இம்பாக்ட் வந்து ஒரு சின்ன கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி மார்க்கெட்டை கிளியர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் எடுத்தால் தான் உண்டு. அதுவும் இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே இப்போ நம்ம 3 சிச்சுவேஷன் பார்த்துட்டோம். ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பாக்ஸை தாண்டணும். அப் சைடு போச்சுன்னா நம்ம கால் சைடு போகலாம். கீழே வருதுன்னா கீழ் சைடுலாம். நம்ம கண்டிஷன் ஓப்பன் இது ஐ லோ இருக்கணும் பாசிட்டிவ் சைடுக்கு. நெகட்டிவ் சைடுக்கு ஓப்பன் இது ஐ இருக்கணும். ஒரு கேப் அப் ஆச்சுனாலும் அதே கண்டிஷன். கேப் டவுன் ஆச்சுனாலும் அதே தான். கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக ஓப்பன் ஆகிடுது, ரெட்டாக க்ளோஸ் ஆகிடுதுன்னா கேண்டில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு நடக்கிற சமாச்சாரம். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.